அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாங்க போன வருஷம் போலயே எப்பவுமே விஷு கன்னியை நாங்க கும்பிட்டுட்டு கோவில் நானும் என் தங்கச்சியும் போல, எங்க அம்மா அப்பா மட்டும்தான் கோயில் போனோம். ஏன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த டயத்துல நாங்க தூங்கிட்டோமா, அதனால அவங்க மட்டும் கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாங்க. நீங்க என்னோட வீடியோ போன வருஷத்து வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் விஷு கன்னினா என்ன, அது ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும், ஒரு சில பேருக்கு நிறைய பேருக்கே தெரிஞ்சிருக்கும். அதை பற்றியும் அதுக்கப்புறமா நாங்கள் நியூ இயருக்கு சாமிக்கு என்னென்ன படைச்சோன்ற பற்றியும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும். நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க முக்கியமான பர்சன் ஒருத்தங்க வந்திருக்காங்க. யாருன்னு பார்க்கலாம், வரீங்களா? அப்படியே வேலை பாருங்க. இந்த ஃபோட்டோ நாங்கள் திருச்செந்தூரில் வாங்கினோம். இந்த கிருஷ்ணர் ஃபோட்டோ 3D. இப்போ உங்களுக்கு கண்ணு ஓப்பன் ஆகிருக்கிறா போல தெரியுமா? அப்படியே நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணா, இப்போ மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ணு மூடி இருக்கிறா போல தெரியும். இது 3D. இது நான் திருச்செந்தூரில் 200 ருபீஸ்க்கு 250 ருபீஸ்க்கு வாங்கினேன். அந்த ஃப்ரேம் எதுவுமே எனக்கு போட்டு தரல, வெறும் ஃபோட்டோ மட்டும் 250 ருபீஸ்க்கு தந்தாங்க. நான் ஃப்ரேம்லாம் இங்கே சென்னைக்கு தான் எங்கள் அம்மம்மா கிட்ட தந்து தான் போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம விஷு கன்னினா என்ன, அதில் நாங்கள் என்னென்ன படைச்சோன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு தாம்பூல தட்டில் மா, பலா, வாழை இதெல்லாம் நாங்கள் வச்சுட்டோம். நாங்கள் செவ்வாழை வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா கல் உப்பு, மஞ்சள். இது கூட நாங்கள் ஒரு கண்ணாடி வச்சு, அந்த கண்ணாடியில் நாங்கள் வச்சுருக்கிற எல்லா திங்ஸும் படணும். அதோடு நாங்கள் உங்ககிட்ட இருக்கிற காசு, காயின்ஸாக இருந்தாலும் சரி, நோட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நாங்கள் குட்டியாக கோல்டு கம்பர் வச்சுருக்கோம். இங்கே இருக்கிற எல்லா திங்ஸுமே அப்படியே அங்கே இருக்கிற கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. நெக்ஸ்ட்டு இப்போ நாங்கள் சாமிக்கு என்னென்ன படைச்சோன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் சாமிக்கு என்ன படைச்சோன்னா இட்லி, வடகரி, தோசை, அப்புறமா எங்கள் அப்பா ஸ்வீட் வாங்கிட்டு வந்தார். எப்போவுமே தமிழ் புத்தாண்டுனா எங்கள் அப்பா வருஷம் வருஷம் ஸ்வீட் வாங்கிட்டு வருவார். அது போல் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டை நாங்கள் வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இதுதான் சாமிக்கு படைச்சோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்ல நீங்க எப்படி தமிழ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பார்க்குற எல்லா வியூவர்ஸும் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.